அனைவருக்கும் வணக்கம். ஆனி உத்திர மகா அபிஷேகம் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய. ஆடல் வல்லான் திருவருள் அனைவருக்கும் கிட்டட்டும். ஆனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் நடராஜ மூர்த்திக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்திற்கு ஆனி திருமஞ்சனம் என்று பெயர். இது ஆனி உத்திர திருவிழா என்று கொண்டாடப்படுகிறது. ஆனி திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்தில் 30 முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிவன் சன்னதியில் எழுந்தருள்வதாக ஐதீகம். திருமஞ்சனம் என்றால் மகா அபிஷேகம் என்று பொருள். இது போன்று பல்வேறு இடங்களில் புகழ்பெற்ற அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு ஆனி உத்திர தினத்தில் அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனைகள் போன்றவை விசேஷமாக நடைபெறும். ஆனி மாதம் வேநீர் காலம் தொடங்கும் அற்புத மாதமாகும். நாடெல்லாம் நன்றாக மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி பக்தர்கள் ஆனி மாதம் திருமஞ்சன விழா கொண்டாடுவதாக சான்றோர்கள் தெரிவிக்கின்றனர். ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த விழா சிதம்பர நடராஜர் ஆலயத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த உற்சவங்களில் ஆனி உத்திர திருமஞ்சனமும் ஒன்று. அதாவது நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். சித்திரை ஓணம், ஆனி திருமஞ்சனம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மார்கழி ஆருத்ரா அபிஷேகம், மாசி சதுர்த்தசி ஆகிய 6 நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். இதில் சிறப்பு வாய்ந்தது ஆனி உத்திரத்தில் நடைபெறும் திருமஞ்சனமும் மார்கழி திருவாதிரையில் நடைபெறும் திருமஞ்சனமும் ஆகும். இவ்விரு நாட்களில் மட்டுமே அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும். பிற திருமஞ்சன நாட்களான சித்திரை திருவோணம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மாசி சதுர்த்தசி ஆகிய நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடத்தப்படும். இதில் ஆனி மாத வளர்ப்பிறை வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடத்தப்படும் அபிஷேகத்திற்கு ஆனி உத்திர திருமஞ்சனம் என்று பெயர். இதை மகா அபிஷேகம் என்றும் சொல்வதுண்டு. அனைத்து சிவன் கோவிலிலும் இந்த உற்சவம் வெறு விமர்சையாக நடத்தப்படுகிறது. ஆனி திருமஞ்சனம் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை நினைவுபடுத்தும் ஒரு புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. சிவனின் இந்த தாண்டவம் 5 தொழில்களான படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகியவற்றை உணர்த்துவதாக நம்பப்படுகிறது. வலது கையில் உள்ள உடுக்கை படைத்தலையும், உயர்த்திய வலது கரம் காத்தலையும், இடது கரம் அழித்தலையும், ஊன்றிய பாதம் மறைத்தலையும், மற்றொரு தூக்கிய நிலையில் உள்ள கால் அருளலையும் குறிப்பதாக கூறப்படுகிறது. அண்ட சராசங்களின் இயக்கத்திற்கு காரணமான சிவனை இந்த நாளில் வழிபடுவது சகல சௌபாகியங்களையும் அளிக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனி திருமஞ்சனம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது சிதம்பரம் நடராஜர் ஆலயம்தான். பஞ்ச பூதங்களில் ஆகாய தலமாக போற்றப்படும் சிதம்பரம் நடராஜ பெருமானின் மூல இருப்பிடமாக கருதப்படுகிறது. சிதம்பரத்தில் ஆனி திருமஞ்சன விழா 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இங்கு நடைபெறும் ஆனி திருமஞ்சன விழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த நாளில் நடராஜ பெருமானின் திருமேனிக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு தேரோட்டம் நடைபெறும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த காட்சியை காணக்கூடி பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்வார்கள். அக்னி நட்சத்திரம் வைகாசியில் முடிந்தாலும் ஆனியில் கோடை வெப்பம் மிகுந்து காணப்படுவதால் இந்த வெப்ப அலையின் தாக்கத்திலிருந்து நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக ஆனி திருமஞ்சன விழா நடைபெறுகிறது. பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், நெய், சந்தனம், இளநீர் என 16 வகை குளிர்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகின்றது. நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் ஆனி திருமஞ்சன தரிசனத்தை கண்டால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் கண்ணியருக்கு நல்ல இடத்தில் திருமணம் அமைவதாகவும் நம்பப்படுகிறது. சிதம்பரம் செல்ல முடியாதவர்கள் திருமஞ்சனத்திற்கு தேவைப்படும் சிவனுக்கு உகந்த அபிஷேக பொருட்களில் உங்களால் முடிந்தவை வாங்கி கொடுக்கலாம். சந்தனம், பால், புனுகு, பன்னீர், விபூதி, வில்வம் போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம். மேலும் இந்த நாளில் சிவனை தரிசிப்பதால் கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உடல்நல பிரச்சனைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு மோட்சத்தை பெறலாம். நீண்ட நாள் பிரச்சனைகள் அகன்று தரிசனத்தால் தனலாபமும் நினைத்த காரியமும் கைகூடும்.
ஆகவே அனைவரும் நடராஜ பெருமானை என்று தரிசித்து அவர் அருளை பெறுவோம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றி. நற்பவி.